நீட் நுழைவுத் தேர்வு காரணமாக உயிரிழந்த மாணவ மாணவிகளுக்காக இன்று அதிமுக சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி. ஸ்டாலின் மாடல் அரசினால் தங்கள் இன்னுயிரை இழந்த மாணவ மாணவிகளுக்கு கழக மாணவர் அணியின் சார்பில் அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களிலும் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி. பெண்களையும் இந்து மதத்தையும் அவதூறாக பேசிய விடியா அமைச்சர் பொன்முடியை கண்டித்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அமைச்சர் பொன்முடி பதவி விலக வலியுறுத்தி முழக்கம். கோவையில் தனியார் பொறியியல் கல்லூரியில் படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கல்லூரியின் சிஇஓ தப்பி ஓட்டம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் சர்வசாதாரணமாக நடைபெற்று வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை போரூரில் 17 வயது கல்லூரி மாணவனை காதலித்த 19 வயது இளம்பெண் போக்சோவில் சிக்கினார். மாணவனின் பெற்றோர் கண்டித்தும் இளம்பெண் மாணவனுடன் காதலை தொடர்ந்ததால் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற முதியவர் போக்சோவில் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பள்ளி சிறார்களுக்கு குளிர்பானத்தில் தூக்க மாத்திரையை கலந்து கொண்டு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லாததால் சிறுவர்களுக்கும் பாலியல் தொல்லை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே சகோதரிகளான 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளர்கள் போக்சோவில் பிடிபட்டனர். திமுக ஆட்சியில் தினந்தோறும் சிறுமிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகும் நிலையில் அப்பா ஸ்டாலின் மௌனமாக இருப்பது ஏன் என பொதுமக்கள் கேள்வி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 16 வயது சிறுமியை திருமணம் செய்த கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பெற்றோர்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் சிறுமியை வன்கொடுமை செய்த 17 வயது சிறுவன் சித்தப்பா, வன்கொடுமைக்கு உடந்தையாக இருந்த சிறுமியின் தாய் உள்ளிட்ட 3 பேர் போக்சோ சட்டத்தில் சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதற்கு விடியா அரசின் திறமையின்மையே காரணம் என குற்றச்சாட்டு. சென்னை தியாகராய நகர் பகுதியில் பெண் ஐடி ஊழியருக்கு போதையில் பாலியல் தொல்லை கொடுத்த நபருக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. சென்னை அண்ணா நகரில் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட மசாஜ் சென்டர் அதன் உரிமத்தை தவறாக பயன்படுத்தி இருப்பதாக உயர்நீதிமன்றம் வேதனை. மசாஜ் சென்டர் உரிமத்தை தவறாக பயன்படுத்தியதில் காவல்துறை சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் குற்றச்சாட்டு. ஈரோட்டில் வடமாநில இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக வயதான தம்பதியினரின் மகன் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் வன்முறையும் கொலையும் கொள்ளையுமே நித்தம் கண்முன்னே வந்து நிற்பதாக மக்கள் விமர்சனம். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே நகைக்காக ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அதிகாரிக்கு குளிர்பானத்தில் விஷம் கொடுத்து கொலை செய்த சிறுவன் சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறுவர்கள் கூட கொலை செய்ய துணிந்துவிட்டதாக மக்கள் வேதனை. சென்னை தியாகராய நகரில் துணிக்கடையில் புகுந்து ஊழியரை கத்தியால் குத்தி தாக்கிய முன்னாள் ஊழியர் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள்.
சென்னையில் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய பள்ளி மாணவனை கடத்தி பணம், தங்க நகை கேட்டு மிரட்டி தாக்குதல் நடத்தியதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி. திமுக ஆட்சியில் போதைப் பொருள் கடத்தல் சம்பவம் அதிகரித்து வருவதைப் போன்று ஆள் கடத்தல் சம்பவமும் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. கடந்த ஒரு வருடத்தில் சென்னையில் 253 வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 3628 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளதாக தகவல். பள்ளிகள், கல்லூரிகள், பார்கள், புறநகர் வீதிகளில் போதைப் பொருள் புழக்கம் தலைவிரித்தாடுவதாகவும், பிடிபட்ட 10% தவிர்த்து மீதமுள்ள 90% போதைப் பொருள் எங்கே எனவும் திமுக அரசுக்கு மக்கள் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பகுதியில் வீடுகளில் திருடும் நோக்கில் மர்ம நபர் அங்கும் இங்கும் நடமாடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. திமுக அரசின் ஏவல் துறை ரோந்து பணி என்ற ஒன்றை மறந்தே விட்டதால் தமிழகமெங்கும் கொள்ளையர்கள் சர்வ சுதந்திரமாக உலாவரும் அவலம். சென்னை திருவான்மியூர் பகுதியில் வீட்டில் கழிவறையை சுத்தம் செய்ய வந்து 30 சவரன் நகைகளை திருடிய திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த இருவர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் வெளிமாநில கொள்ளையர்களும் தமிழகம் புகலினமாக மாறிய அவலம். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் திருட்டில் ஈடுபட்ட 4 பேர் பிடிபட்ட நிலையில் அவர்களிடமிருந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 16 பைக்குகள் பறிமுதல். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் அருகே காரில் இருந்த 348 கிலோ தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் குட்கா பொருட்கள் பறிமுதல். திமுக ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கத்தை எப்போது கட்டுப்படுத்தப் போகிறது காவல்துறை என மக்கள் கேள்வி. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே தேரூர் பகுதியில் பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 இளைஞர்கள் சிக்கினர். தீயசக்தி திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா புழக்கம் அதிகரித்து இளைஞர்களின் எதிர்காலம் சூனியமாகி இருப்பதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 12 கிலோ கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் தலைநகரான சென்னையில் போதைப் பொருள் புழக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மக்கள் வேதனை. ராமநாதபுரம் அருகே தடை செய்யப்பட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 50 கிலோ கடல் குதிரைகள் பறிமுதல். திமுக ஆட்சியில் சட்டவிரோத சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் கீழப்புலியூர் பகுதியில் கொலை வழக்கில் கைதான குற்றவாளியால் நடக்கவே முடியாத நிலையில் தப்பித்து ஓடும்போது கீழே விழுந்து கால் முறிவு ஏற்பட்டதாக காவல்துறை கபட நாடகம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் காவல்துறை தங்களது தவறை மறைக்க பொய் சொல்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் விசாரணை கைதியை முழு நிர்வாணமாக்கி இரும்பு கம்பியால் சிறைத்துறை அதிகாரிகள் தாக்கிய சம்பவத்தின் புகைப்படங்கள் வெளியாகி அதிர்ச்சி. தனது கணவரின் உயிருக்கு ஆபத்து உள்ளதாகவும் சிறை அலுவலர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கவும் கண்ணீர் மல்க மனைவி கோரிக்கை. போன போது அங்கேயும் ஒரு சாரு சொல்றாங்க, உனக்கு 5 லட்சம் ரூபா நீ கொடு, இப்பவே ஹஸ்பண்டை கூட்டிட்டு போயிரு, இந்த கேஸே இல்லாம ஆக்கிடுறோன்னு. ஜெயிலுக்கு கொண்டுறதுக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்க 5 லட்சம் கொடுக்குறோம், இந்த காசு நீ எங்களுக்கு கொடுன்னு. எனக்கும் என் ஃபேமிலிக்கும் அவ்வளோ வசதி எல்லாம் இல்லை சார். என் ஹஸ்பண்ட் எனக்கு வேணும் சார். ஹஸ்பண்டு கிடைக்கணும், எனக்கு நீதி கிடைக்கணும் சார். நீதி கிடைச்சா போதும். இப்போ ஹஸ்பண்ட் எங்கே இருக்குன்னு தெரியும். பழனி திருக்கோயிலுக்குட்பட்ட கலைக்கல்லூரியில் மாணவர்கள் மீது நாற்காலியை கொண்டு தாக்கியும் 2 சக்கர வாகனத்தை வகுப்பறைக்குள் விட்டு மாணவர்களை அச்சுறுத்தியும் பேராசிரியர் அடாவடி. சம்பவம் தொடர்பான வீடியோ வெளியான நிலையில்
விடிய அரசின் உயர்கல்வித்துறையின் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலையில் வரதட்சணை கொடுமையால் வங்கி பெண் ஊழியர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் பரபரப்பு. கணவன் மற்றும் அவரது குடும்பத்தினரை கைது செய்யும் வரை உடலை வாங்க மறுத்து கோட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்ணின் உறவினர்கள். அமைச்சர் பொன்முடியின் ஆபாச பேச்சை அடுத்து காதல் திருமணம் குறித்து திமுக எம்பி எஸ். கல்யாணசுந்தரம் அருவருக்கத்தக்க வகையில் பேசியதால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி. தமிழர் பண்பாட்டை கேலி கூத்தாக்குவதுதான் திமுகவினர்களின் வேலையா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. திருமணம் கூட ஒரு 10 மாசம் குழந்தை பிறக்கும். திருமணத்துக்கு முன்னாடியே திருமணம் ஆனவங்க புள்ள பிறக்கணும், அது வேறு வேகமாக தான் புள்ள பிறக்கும். முன்னாடியே காதல் பண்ணி ஏதாவது கர்ப்பமாகி தான் புள்ள பிறக்கும். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மேல்பாதி திரௌபதியம்மன் கோயிலில் ஒருவர் கூட சாமி தரிசனத்திற்கு வராததால் சேலத்தில் வயதான தம்பதியினரை தாக்கிவிட்டு 7 சவர நகையை பறித்துச் சென்ற மர்ம நபர்கள். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே டாஸ்மாக் கடையில் 2 கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மது போதையில் தாக்கிக் கொண்ட சம்பவத்தால் பரபரப்பு. குடியிருப்புகள் நிறைந்த பகுதிகளில் டாஸ்மாக் கடையை திறந்து வைத்து விடியா திமுக அரசு மக்களின் நிம்மதியை கெடுத்து வருவதாக குற்றச்சாட்டு. மதுரையை மையமாக கொண்டு செயல்பட்ட நியோமேக்ஸ் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனம் மற்றும் அதன் துணை நிறுவனங்கள் மீது மோசடி வழக்கு. நியோமேக்ஸ் நிறுவனத்தின் ஆவணங்களின்படி 121.80 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் அசையா சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உளறி கொட்டிய ஸ்டாலின். 63,124 பேருக்கு பட்டா வழங்கப் போவதாக பெருமையுடன் கூறி ஒட்டுமொத்த மக்களையும் குழப்பி தள்ளினார் துண்டுச்சீட்டு புகழ் ஸ்டாலின். எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு வழங்க போறோம் தெரியுமா? இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 63,124 பேருக்கு 63,124 பேருக்கு 63,124 பேருக்கு. சென்னையில் கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும். பச்சையப்பன் மாநில கல்லூரி மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் மாணவன் மரணமடைந்த விவகாரத்தில் ஹைகோர்ட் கருத்து. நீலகிரி அருகே இ-பாஸ் பதிவு செய்ய தொலைத்தொடர்பு நெட்வொர்க் வசதி இல்லாததால் சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரமாக காத்திருக்கும் அவலம். இ-பாஸ் பதிவு செய்யும் சோதனைச் சாவடிகளில் மாவட்ட நிர்வாகம் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என சுற்றுலா பயணிகள் குற்றச்சாட்டு. நெல்லை அருகே அனுமதியின்றி சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட திமுக கவுன்சிலரின் கணவர் தப்பி ஓட்டம். காவல்துறை மணல் கடத்தலை தடுப்பது போல் கண் துடைப்பு நாடகத்தை அரங்கேற்றுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.
ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளம் அருகே அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி 100 இளம் பெண்களின் நிர்வாண வீடியோக்கள் எடுத்த இளைஞர்கள். பெண்களின் ஆபாச படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு லட்சக்கணக்கில் சம்பாதித்த இளைஞர்கள் சிக்கினர். காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற காமாட்சியம்மன் கோயிலில் சித்திரை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையை ஒட்டி வெகு விமர்சையாக நடைபெற்ற தங்கத்தேர் உற்சவம். லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் தங்கத்தேரில் எழுந்தருளிய காமாட்சியம்மனை மனமுருக வழிபட்ட பக்தர்கள். ரசிகர்களின் பெரும் வரவேற்புடன் வசூலை வாரி குவித்து வரும் நடிகர் அஜித்குமார் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படம் உலகளவில் 200 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக படத்தின் தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு. சின்னத்திரை மற்றும் ரியாலிட்டி ஷோக்களில் அசத்தி வரும் நடிகர் பாலா கதாநாயகனாக நடிக்க உள்ளதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். ஷெரீப் இயக்கத்தில் உருவாகும் புதிய படத்தில் KPY பாலா அறிமுகமாக உள்ளதாக எக்ஸ் தளத்தில் போஸ்டர் வெளியிட்டு அறிவிப்பு. நடப்பு IPL தொடரின் 34வது லீக் ஆட்டத்தில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வீழ்த்தியது பஞ்சாப் அணி. மழை குறுக்கிட்டதால் 14 ஓவர்களாக குறைக்கப்பட்டு பெங்களூரு அணி 95 ரன்களை மட்டுமே எடுத்த நிலையில் 12.1 ஓவர்களில் 98 ரன்களை எடுத்து பஞ்சாப் அணி அபார வெற்றி. IPL கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் 35வது லீக் ஆட்டத்தில் டெல்லி அணியை எதிர்கொள்கிறது குஜராத் அணி. இன்று மதியம் 3:30 மணிக்கு அகமதாபாத்தில் நடைபெறும் போட்டியில் இரு அணிகளும் பல பரீட்சை. நடப்பு IPL தொடரின் 36வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் மற்றும் லக்னோ அணிகள் இன்று மோதுகின்றன. இரவு 7:30 மணிக்கு ஜெய்ப்பூரில் நடைபெறும் போட்டியில் வெல்லப்போவது யார் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. வரும் 2026ஆம் நிதியாண்டில் புதிதாக 20,000 பேரை பணியில் சேர்க்க பிரபல IT நிறுவனமான இன்ஃபோசிஸ் திட்டம். இந்த ஆண்டு மார்ச் 31க்குள் 6,338 பணியாளர்களை தேர்வு செய்து 3,23,000ஆக தனது பணியாளர் எண்ணிக்கையை உயர்த்தியது இன்ஃபோசிஸ். ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ராஸ் இசா எண்ணெய் துறைமுகத்தை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய கொடூர தாக்குதல். வான்வழியாக நடத்தப்பட்ட தாக்குதலில் 74 பேர் பலியான நிலையில் மேலும் 170க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த பரிதாபம். மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் படகு தீப்பிடித்து எரிந்த நிலையில் 148 பேர் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல். படகில் 400 பேர் பயணம் செய்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மீட்பு.